வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டவர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். சட்டசபை நிகழ்வுகள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அனுதினமும் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு தர்ணா என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான போர்க்குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள் திமுகவினர் வேண்டுமென்றே செய்வதாக குற்றம் சாட்டிக் கொண்டு சபாநாயகர் கிட்டத்தட்ட ஒரு 79 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களை ஒரு வாரத்துக்கு இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பரபரப்புக்கான காரணம் என்ன? ஆளுங்கட்சி இன்னும் மென்மையாக நடந்து கொண்டிருக்கலாமா? சபாநாயகருடைய நடவடிக்கைகள் விமர்சிக்கப்படுகிறது, அதில் என்ன நியாயம் இருக்கிறது? சபாநாயகருடைய செயல்கள் எதுவும் பாரபட்சம் இருக்கிறது உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டவர் நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய மூத்த தலைவரும் எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் முக்கிய பங்கு வகித்தவரும் சட்டசபையுடைய அவை முன்னவராக இருந்தவருமான முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், இந்நாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எல்லாருடைய அமைச்சர்களில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அவை முன்னவராக நீங்கள் 2001-6 காலகட்டங்களில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இந்த சட்டசபை தொடர்பாக தான் இன்றைய பேட்டி பெரும்பாலும் இருக்க போகிறது. அப்படிங்கிறனால இந்த அவை முன்னவருடைய பங்கு சட்டசபை நடத்துறதுல என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு 4 வரி சொல்லுவோம். அவை முன்னவர் ஆளுங்கட்சியினுடைய அத்துணை எம்எல்ஏக்களையும் ஒருபுறம் கொறடா ஒருங்கிணைத்தாலும் கூட அவை முன்னவர் அவர்களுக்கு அவ்வப்போது ஒரு கைடிங் ஃபோர்ஸ், அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்படுகிறார். ஆளுங்கட்சிக்கு மட்டுமா? ஆளுங்கட்சிக்கு மட்டுமில்லை, எதிர்கட்சியோடும் நல்லுறவு கொண்டு சுமூகமாக சட்டப்பேரவையை நடத்துவது. என்னுடைய புரிதல் படி கொறடா என்பது அந்தந்த கட்சிக்கான விப்பு உத்தரவு போடக்கூடிய ஒரு பதவி. ஆனால் அவை முன்னவர் என்பது அனைத்து கட்சிகளுக்குமானது, சபையை வழிநடத்த உதவக்கூடியதா அல்லது ஆளுங்கட்சிக்கு மட்டுமே சாதகமானது? அல்ல 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 அது ஒரு சுமூகமான நல்லிணக்கத்தோடு சட்டப்பேரவை நடத்துவதற்கு, ஆக்கப்பூர்வமான செயல்முறைகள் ஆங்கு நிலவுவதற்கு உறுதுணை பெறுகின்ற பணி அவை முன்னவரனுடைய பணி. ஆளுங்கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்லுவார், எண்ணங்களை எடுத்துச் சொல்லுவார். இதை ஒரு தீர்மானமாக நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் என்று சபாநாயகரிடம் எடுத்து சொல்லுவார். வாக்கெடுப்புக்கு விடப்படும். ஸோ மோஸ்ட்லி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் அவை முன்னோட நிலைப்பாடும் கூட. கட்டாயம். இப்போ இருக்கக்கூடிய அவை முன்னவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சரியாக உதவுறாரா, சரியான திசையில் செயல்படுறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வது மிக சாலச் சிறந்ததல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிகவும் அமைதியாக, மிகவும் நடுநிலையாக, நேர்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சாலச்சிறந்தது அல்ல நீ ஏன் யோசிச்சிங்க? நீங்கள் அவருடைய தனிப்பட்ட ஒருவரை பற்றி நான் கூறுவது கூடாது அல்லவா? தற்போதைய சபாநாயகருடைய செயல்பாடு நீங்கள் ஒப்பீட்டளவில் பல சபைகளை பார்க்கும்போது தற்போதைய சபாநாயகருடைய செயல்பாடை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவர் கிட்டத்தட்ட சட்டப்பேரவையினுடைய விதிமுறைகளை அத்துணையும் அவர் கரைத்து கொடுத்திருக்கிறார் என்றவே நான் சொல்லுவேன். மிக நன்கு படித்திருக்கிறார், நன்கு படித்து கொண்டே இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் விதிகளுக்கு முழுக்க உட்பட்ட செயல்பாடுகளாகவே இருக்கின்றன. இதற்கு முன்னாடி செயல்பட்டவங்களோட ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு, இல்லாட்டி இணையாக செயல்படுறாருன்னு சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முழுமையாக திறமையோடு விதிகளுக்கு முழுக்க உட்பட்டு செயல்படுகிறார். நீங்கள் பார்த்த சபாநாயகர்களே ஆகச்சிறந்த சபாநாயகர்னு யாரை சொல்வீங்க? என்ன பிரமாதமாக சபை நடத்தினார் தெரியுமா அப்படின்னு ஒரு சிலிர்க்கக்கூடிய இந்த கேள்வி ஒரு சிக்கலான கேள்வி. இன்றைய நிலையில் என் கண்ணுக்கு திரு தனபால் தற்போதைய தலைவரே மிகச்சிறந்த தலைவரே என்று சொல்ல, தலைவரும் மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறார். இந்த சபாநாயகரும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறார். இப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகரில் யார் சிறந்தவங்க சொல்கிறார், அதில் என்ன சிக்கல் இருக்க முடியும்? அது சிக்கலான கேள்வி. அது ஏன் மாறுது? சிக்கலான கேள்வியாக ஏன் மாறுதுன்னா, இட் அமௌண்ட்ஸ் டு பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் என்று கருதப்படும். அசாசினேஷன் ஏன் வரப்போகுது? இது குறையை சொன்னாவே அசாசினேஷன் தானே. குறைபாடுகளை சொன்னாலே. திரு பொன்னையன் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேற யாருமே செயல்படன்னு அர்த்தமாகாதுல்ல? இல்லை. அதுபோல் உங்களுடைய பார்வையில் நல்ல சிறப்பாக சபை நடத்தினவர் யாருன்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களாம் நடத்தலன்னு அர்த்தமாகாதே? அனைவரும் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று தான் நான் சொல்வேன். ஓகே. இப்போ சமீபமாக மீண்டும் அதிமுக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு சபை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக நடந்து கொண்டிருக்கு. நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் திடீர்னு எழுந்த மிகப்பெரிய சர்ச்சை, கிட்டத்தட்ட பெரும்பான்மையான திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் 80 பேருக்கு மேலே உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க.
இந்த சபாநாயகருடைய தடாலடியான நடவடிக்கைக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது தடார் நடவடிக்கை என்று நான் கருதவில்லை. இந்த சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை சுமூகமாக கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடாது என்ற முன்கூட்டியே முடிவு செய்த திட்டத்தின் அடிப்படையில் திமுக உறுப்பினர்கள் அவையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். என்னுடைய கணிப்பு கண்டிப்பான அவர்களுடைய அணுகுமுறை அதுவாகத்தான் இருக்கு. சபை ஒழுங்காக நடக்க கூடாதுன்னு முதலில் திட்டமிட்டது யாரு? திமுக செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு அமைச்சர் பதில் ஒரு கேள்வியை கேட்கிறார் திமுக உறுப்பினர், அமைச்சர் பதில் கூறுகிறார். கேள்வியை கேட்ட பிறகு அமைச்சர் பதில் கூறுவர் பொறுமையாக அமைச்சருடைய பதில் பூராவும் முடிக்கும் வரை அவர் காத்திருக்க வேண்டும். அமைச்சர் ஒரு வரி 2 வரி கூறியவுடன் உடனே இடைமறித்து மறுபடியும் ஒன்றை கேட்பது என்றால் எண்ணத்தடை ஏற்பட்டு விடாத அமைச்சருக்கு, பொதுமக்களுக்கு நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அணுகுமுறைகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். எதிர்க்கட்சிகள் சொல்றதுக்கு அப்படியே முற்றிலும் மாறா உங்களுடைய கருத்து இருக்கிறதா சொல்லப்படும். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு உறுப்பினர் எங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட நேரத்தில் பேசும்போது அதீதமான குறுக்கீடுகள் இருக்குது, எங்களுக்கு பேசவே முடியல. ஸோ அமைச்சர் பெருமக்களுடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அமைச்சர் பதிலுரையில் இவங்க குறுக்கிடுறாங்க. அமைச்சர் பதிலுரை தான் யாரும் இருக்கிறதே கிடையாது. இப்போ இல்லை, அதெல்லாம் இல்லை. அமைச்சர் பதிலுரையில் தான் குறுக்கிடுகிறார்கள். இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது அவையினுடைய கண்ணியம் இருக்கிறது, அவையினுடைய விதிமுறைகள் இருக்கிறது. எதை பேசுவது என்றாலும் ஆதாரத்தோடு தான் பேச வேண்டும். விதிகளிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாமல் பேசப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, சுட்டி காட்ட முடியுமா? சட்டப்பேரவைத் தலைவர் பலமுறை சொல்லிவிட்டார், ஆதாரத்தை தாருங்கள், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது, ஆதாரத்தை என்னிடம் தாருங்கள், நான் பார்ப்பேன், விசாரிப்பேன், அதிகாரிகளை ஆட்சியாளர்களை கேட்பேன், பிறகுதான் அதை அளவு செய்ய என்கிறார். ஒரு உறுப்பினர் பேசும்போது அமைச்சர் குறுக்கிட விரும்பினால் அமைச்சருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், சபாநாயகருடைய அனுமதியோடு. அதுதான் வழக்கம். ஒரு உறுப்பினர் பேசும்போது அமைச்சர் குறுக்கிட விரும்பினார்னா அமைச்சருக்கு அனுமதி சபாநாயகர் கொடுக்கிற வழக்கம். ஸோ உறுப்பினர் தன்னுடைய பேச்சை நிறுத்தணும். அமைச்சர் பேசும்போது உறுப்பினர் எந்திரிச்சு பேச முடியுமா? முடியாது. அப்புறம் குறுக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, அமைச்சர் பேசும்போது உறுப்பினர் குறுக்கிட்டு பேசக்கூடாது. அமைச்சர் பேச்சு முடித்த பிறகு உறுப்பினர் தாராளமாக. அதான் சொல்லுவார். நீங்க என்ன சொன்னீங்க? அமைச்சர்கள் பேசும்போது உறுப்பினர் குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறார்கள், அமைச்சருக்கு என்ன தடை ஏற்படாதான்? அதுதான், அப்படி குறுக்கிட்டு கொண்டே. சபாநாயகருடைய அனுமதி இல்லாமல் எந்த உறுப்பினரும் பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதை கடைபிடிப்பதில்லை. அதனை திமுக உறுப்பினர்கள் கடைபிடிப்பதில்லை. சபாநாயகருடைய பதிலுக்காக அனுமதிக்காக காத்திருப்பதில்லை. அவர்கள் நேரடியாக அமைச்சர்களோடு மோதுகிறார்கள், நேரடியாக கேள்வி கேட்கிறார்கள். ஒருவர் கேட்கின்றார், உடனே அடுத்தவரும் கேட்கின்றார் கேள்வியை. அவையில பதிவாகாதே. சபாநாயகருடைய அனுமதி இல்லை அப்படின்னா எந்த உறுப்பினர் பேச்சும் சபையில் பதிவாக முடியாது. பதிவாகிறது. பதிவாகும். எந்த நேரம் இப்போ சபை துவங்கியிலிருந்து முடியும் வரை தொடர்ந்து இப்படித்தான் இந்த அவை நடந்து கொண்டிருக்கிறது. அவை சபாநாயகர் ஒரு அமைச்சர் பெருமக்கள் யாரேனும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவர்களோட குறுக்கிடுவதற்கான அதிகாரமே உறுப்பினர்கள் கிடையாது. அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த அதிகாரம் ஒன்று மட்டும்தான் இருப்பதா திமுக கருதி கொண்டு அந்த சட்டப்பேரவை நடக்கிற 3 மணி நேரமோ 4 மணி நேரம் 5 மணி நேரமோ குறுக்கீடுகள் சபாநாயகர் ஒருவர் அவையில் இருக்கிறார் என்பதே கருத்தில் கொள்ளப்படவில்லை திமுகவினரால். அவரை மதிப்பதும் இல்லை, அவரை கேட்பதும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சி துணைத் தலைவரோ குறுக்கிடுவாங்க, உறுப்பினர் குறுக்கிட முடியுமாங்கிறது எனக்கு நிறைய உறுப்பினர்கள் அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோஷம் போறதை சொல்றீங்களோ? கோஷம் அல்ல, கெட்ட வார்த்தையில் அமைச்சரை கேள்வி கேட்பது வேறு. சட்டப்பேரவை துவங்கியதிலிருந்து ஏதேதோ பேசுகிறார்கள். ஸ்பீக்கர் கிட்ட அனுமதி கேட்குறாங்க, இல்லை உட்காருங்க அமைச்சர் பேசி முடியட்டும் அப்படின்ட்டு சபாநாயகர் சொன்னால் உடனே அவருக்கு எதிராக கோஷங்களை போடுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறார்கள், அமங்கல சொற்களில் பேசுகிறார்கள். இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லியா இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவா அதிமுகவா? 100க்கு 100 திமுக தான். ஓகே, சபையில் இல்லாதவர்கள் பற்றி பேச முடியாது. கட்டுப்பாடு அதிமுகவிலே கண்டிப்பும் கட்டுப்பாடும் இருக்கிறது. அங்கே திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே கூறுகிறார், வருத்தப்பட்டு சொல்லுகிறார், நான் மன்னிப்பு கேட்கிறேன் சிலர் பேசியதற்கு என்று. அவருக்கே அவர்கள் கட்டுப்படவில்லை என்று மக்களுக்கு தெரிகிறது, அவையிலே தெரிகிறது. இவர் பேசுகிற போது சில பேசிக்கொண்டே இருப்பார்கள் திமுக காரர்கள். அவர் சொன்ன வார்த்தை சில நேரங்களில் மைக் ஆஃப் பண்ணப்பட்ட போது தாங்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற அதிருப்தியில் ஆதங்கத்தில் சில வார்த்தைகள் வந்திருக்கலாம்.
அதற்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு தவிர 24 எங்கள் ஆளு எங்கள் பேச்சை கேட்கறது இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லலை. அப்படி சொல்லலை. ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய ஆட்கள் இல்லை என்பதை தான் அவருடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. இது அவருடைய பெருந்தன்மையை காட்டலையா உங்களுக்கு? இது ஒரு பெரும்பான்மை அந்த எதிர்க்கட்சி கட்சியிலே தலைவர் கட்டுப்பாடு என்னுடைய இல்லாத உறுப்பினர்கள் சிலர் இந்த மாதிரி தவறா சொல்லியிருக்கலாம், அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பெருந்தன்மையை காட்டலையா? அது பெருந்தன்மையிலே அவருடைய கையாலாகாத தன்மை என்பதைத்தான் காட்டுகிறது. அதுதான் உண்மை. அவரால் கட்டுப்படுத்த முடியலை. கட்டுக்கோப்புகள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் தன் கட்டுக்கோப்புகள் வைக்கவில்லை. உங்களுடைய பார்வையில் ஒருத்தருடைய தூத்திரி- பெருந்தன்மை என்பது அவருடைய கையாளகத்தனம். 2-3 தலைமை அங்கே இயங்குகிறதோ என்ற ஒரு எண்ணம் கூட சட்டப்பேரவையில் ஏற்படுகிறது. இந்த கோஷ்டி என்று சில எம்எல்ஏக்கள் அவர் கட்டுப்படுகிறார்கள், சில எம்எல்ஏக்கள் கட்டுப்படவில்லை, சில எம்எல்ஏக்கள் நடுநிலையோடு இருந்து விடுகிறார்கள், அவருக்கு உறுதுணையாக இருப்பதில்லை. வெளிப்படையாக அன்றாடம் தெரிகிறது சட்டப்பேரவையில். ஒருத்தர் எந்திரிச்சு கோஷம் போட்டாரு, ஒருத்தர் எந்திரிச்சு கோஷம் போடலன்னா அது கோஷ்டி பூசலாது. அப்படி இல்லை. கோஷம் போட்டவர்களை இவர் தடுக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும் என்று கடைசியிலே நான் வேதனைப்படுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்பதை விட அவ்வப்போது இவர் கண்டித்து தடுக்க வேண்டும். தடுக்கக்கூடிய திறமை இல்லை. அவர் எது பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார். கண்டிக்க அவருக்கு மனமில்லாமல் இல்லை, கண்ணிக்க துணிவில்லை. இதுதான் நிலவரம். திமுக உறுப்பினர்கள் வந்து அமளி துமளியில் ஈடுபடுறாங்க, கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க வந்து கூக்குரலிட்டே இருக்கிறாங்க, கோஷம் போட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? டிவியில் பார்க்குறோம், சில நேரங்களில் அங்கே உள்ள நிகழ்ச்சிகளை வந்தும் பார்க்குறோம். ஓகே. சாமானிய மக்கள் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து சபைக்கு போக வாய்ப்பு இல்லாதவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிவியில் வரக்கூடியதை பார்க்குறாங்க. அப்போ திமுக உறுப்பினர் கோஷம் போடுறாங்க, நாக்க துருத்துறாங்க, வாட்டர் கேன் தூக்கி போடுறாங்க, தொப்பியை தூக்கி போடுறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் எதிரில் ஒரு திசை ஒன்று இருக்குது, ஆளுங்கட்சின்னு ஒரு பெரிய ஒரு உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்குது. அவர்கள் என்ன செய்கிறான்னு யாருக்குமே தெரியுது இல்லையே. அவர்கள் 100க்கு 100 அம்மாவினுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்கிறார்கள், பண்பை கடைப்பிடிக்கிறார்கள். அம்மா கிட்ட இருந்தாலும் சரி, தூரம் இருந்தாலும் சரி, டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்ற அந்த ஒழுக்கம் மிக முக்கியமான என்ற கட்சியினுடைய அம்மாவினுடைய அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அடக்கமாக செயல்படுகிறார்கள். அவ்வளவு அடக்கமாக செயல்படக்கூடியவர்களை கேமராவில் கொஞ்சம் காட்டினா தான் என்ன? ஏன் நம்ம வந்து தொலைக்காட்சிகளுக்கோ மற்றவர்களுக்கோ பொது வெளியிலேயே வெளியிடக்கூடிய காட்சிகளில், காட்சி நறுக்குகளில் ஏன் நம்ம வந்து ஆளுங்கட்சி தரப்பும் என்ன செய்யுதுங்கிற காட்டுறதுல, திமுக தரப்பு என்ன செய்யுங்கிறது எல்லாரும் பார்த்துட்டாங்க. சாமானிய மக்கள் இந்த பக்கம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க, இந்த திமுக உறுப்பினர்கள்லாம் நாக்க துருத்தி கோஷம் போட்டு கண்டிச்சு சத்தம் போட்டு இருக்கும்போது அதிமுக உறுப்பினர் என்ன செய்யறாங்க 4 பேர் பார்க்கலாம், காண்பிக்கிறார்கள். பார்த்த நினைவில் சரியா கட்டாயம் காண்பிக்கிறார்கள். எதிர்க்கட்சியினர் அமளி செய்யும் போது ஆளுங்கட்சியினருடைய செயல்பாடு என்னவா இருந்தது? அவர்கள் அமளி செய்வார்கள், ஆளுங்கட்சிக்காரர்கள் அமைதி காப்பார்கள். இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏன் பொதுமக்கள் கிடைக்கல? எதை பார்ப்பதற்கு? இந்த அப்ப திமுகவினர் அமளி செய்வதும் அதிமுகவினர் அமைதி காப்பதுமான அந்த அற்புதமான காட்டப்படுகிறது. நீங்கள் பாருங்களேன், இன்று இரவு பாருங்களேன், கட்டாயம் காட்டப்படுகிறது. சபையில் இல்லாதவங்களை பற்றி பேசக்கூடாதுங்கிறது ஒரு பொது மரபாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நம்ம வந்து முதலமைச்சர் வந்து நமக்கு நாமே திட்டம் பற்றி பொதுக்குழுவில் பெருமையாக பேசினாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசின வந்து நீக்கப்பட்டது. ஆனால் திரு செம்மலை அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கிய நாள்லேயே முன்னுக்கு முன் முரணாக பேசக்கூடியவர், முரண்பாடுகளின் மொத்த உருவம் திமுக தலைவர் கருணாநிதினு சொல்லிட்டு குறிப்பிட்டார். செம்மலை வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இணையாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு பிரமுகர், சட்டமன்றத்தில் நிறைய பார்த்துருக்கு, பாராளுமன்றத்தையும் பார்த்துருக்கார். அவருக்கு தெரியாத சட்டமன்றத்தில் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசக்கூடாதுன்னு. அப்போ இல்லாத ஒருத்தரை பற்றி பேசும்போது திமுக உறுப்பினர்கள் ட்ரிகர் ஆவாங்கல்ல, அவங்க அவங்களுடைய அதிருப்தி வெளிப்படுத்த தானே செய்வாங்க. அப்படி இல்லாதவரை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் அவை சபாநாயகர் தக்க நடவடிக்கை கட்டாயம் எடுப்பார். எடுக்கலையே, அது பேசிட்டு அடுத்த விஷயம் போயிருச்சு. திமுகவினர் கோஷம் போட்டு அதை பற்றி கொடுத்திருக்க மாட்டார்கள். பேரவையில் இல்லாத ஒருவரை பற்றி பேச வேண்டாம், குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்டாங்க. முதல் நாள் அமளி இப்படிதான் பிள்ளையார் சொல்லிவிட அப்படிதான் ஆரம்பிச்சது. திரு செம்மலை அவர்கள் பற்றி பேச திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க அப்படியே அங்கதான் முதல் ட்ரிகர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் முறையா இந்த 2வது முறையா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவினர் செம்மலை உண்மைத்தான் பேசுகிறார் என்று நினைத்து அமைதியாக இருந்து விட்டார்கள். அமைதியாக இருக்கலாம், கலாட்டா பண்ணுபவர்கள் அமைதியாக இருக்கலாம், அதை தடுத்திருக்கலாம் அல்லவா? தடுத்தாங்க. அவங்களால முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனால் சபாநாயகர் ஏற்கல. என்ன பேசினார் என்ற அந்த வாக்கியங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு அது உகந்த பதிலை சொல்ல. ஓகே, நமக்கு நாமே என்று அலைந்து கூக்குரலிட்டவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க, முழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்றார். ஒரு மானிய கோரிக்கை மீது ஆளுங்கட்சி உறுப்பினருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு நாமே திட்டம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் திமுகவுடைய எதிர்ப்புக்கும் அதிருப்திக்கும் காரணமாக இருந்தது. அந்த 17ஆம் நாள் தான் தொடர்ந்து பெரிய சர்ச்சை எழுந்து அவர்கள் இடைநீக்கம் பண்ணுற அளவுக்கு போச்சு. இல்லை, அது உண்மை இல்லை. காரணம், நமக்கு நாமே
திட்டத்தை பற்றி அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூறியதை பெருமையாகத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அவர் அதை ஒரு நெகட்டிவ் எஸ்பெக்டில் எடுக்கலை. பெருமையாக இருக்கிறது, நமக்கு நாம திட்டத்தை பற்றி கூறுவது எனக்கு தனிப்பட்ட முறையில் பெருமையாக இருக்கிறது என்று தான் சொன்னார். அவர் வருத்தப்பட. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் இல்லாத போது இந்த பேச்சு நடந்தது. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு, என்ன விஷயம் விசாரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே திருப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசும்போது திமுக உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் வந்து ஒருமையில பேசினார், எங்களை திட்டார்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு வந்து சபாநாயகர் இல்ல ஒருமையில பேசல, கூக்குரல் இட்டவன் எல்லாம் அப்படின்னா கூக்குன விட்டவர் எல்லாம் அப்படின்னு ரா தான் சொல்லப்படுது, நான் சொல்லப்படலன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நமக்கு நாமே திட்டம் பற்றி இவர்கள் பேசியது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நான் இதை மகிழ்கிறேன். ஏன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அம்மையாரே வந்து அதை பற்றி பேசினார், எனக்கு மனநிறைவு தான் சொல்லி சொல்றார். அப்ப அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அம்மையாரே பேசினார் அப்படிங்கிறது அவை குறிப்பில் நீக்கப்படுது. அங்கதான் அந்த பிரச்சனை அடுத்த ஆரம்பிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, அவை குறிப்பில் நான் பேசினதை நீக்கினால் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசியதை நீக்குங்கள். அவர் பேசியது அவை குறிப்பில் இருக்கும், நான் பேச அவை குறிப்பில் இருக்காரு, என்ன நியாயம்? எப்படி திமுகவினருடைய கோரிக்கை நியாயமானது என்று கருதுகிறீர்கள்? நான் கருதல, நீங்க சொல்லுங்க. அவருக்கு அது நியாயமானது அல்ல, நியாயமானது அல்ல. காரணம், பொதுக்குழு செயற்குழு என்பது ஒரு ரகசிய கூட்டம். யாருமே உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு, அந்நியர்கள் யாரும் உள்ளுக்கு நுழைய முடியாத அளவுக்கு ரகசிய கூட்டம். அந்த ரகசிய கூட்ட செய்தியை அவர் பேசிய காரணத்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அப்படித்தான் அதை நீக்கினாரே ஒழிய பாரபட்சத்தோடு சபாநாயகர் அதில் ஒன்று செய்யல. பாரபட்சம்னு நான் சொல்ல ரெண்டுமே அவர் திரு ஸ்டாலின் அவர்களே ரெண்டுமே இருந்துட்டு போட்டுன்னு சொல்றாரு. அவர் வந்து ஒன்றும் வருத்தப்படலை. ஆனால் என்னுடைய பேச்சை நீக்கினீங்கன்னா அவருடைய பேச்சை நீக்குங்கிறார். அவ்வளோதான் அவர் கோரிக்கை வச்சார், வேற ஒன்றும் வைக்கல. வந்து அவரை நீக்கன்னு கோரிக்கை இல்லை, என்னுடைய பேச்சை நீக்கும் போது அவருடைய பேச்சை நீக்குங்கிறார். அவர் சொல்லலையா நமக்கு நாம சொல்லி அலைந்து திருந்தவர்கள்லாம் அப்படி வந்து கூக்குரல் இட்டவங்கலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு. அது தேவையான விஷயமா, மானிய கோரிக்கை சம்பந்தமான விஷயமா? அது யாரே ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசவில்லை என்ற தீர்ப்பை பேரவைத் தலைவர் வழங்கியிருக்கார். தமிழ்நாட்டில் நீங்கள் யாரையும் போய் கேளுங்க, அதிமுக திமுக இடதுசாரிகள் யாரையா ஒருத்தர் போய் கேளுங்க, நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு சொன்னால் யாருடைய பேர் நினைவு கூறும் நீங்கள் கேளுங்களேன். அது திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலினை தான் குறிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே, எல்லாருக்குமே இலவமாக தெரியுமே. உங்களால் நான் உங்களுக்கா நான் சொன்னா அது வந்து தமிழக முதலமைச்சருடைய பிரதானமான வாசகம், எல்லாருக்குமே தெரியும். உங்களால் நான் உங்களுக்கா நான் சொன்னா யாருமே திமுக சொல்ல மாட்டாங்க, நமக்கு நாமே சொன்னா யாருமே அதிமுக சொல்ல மாட்டாங்க. இது எல்லோருக்கும் ஊரறிந்த ரகசியத்துக்கு நீங்க என்ன ஒரு சட்டப்பேரவையிலே இன்ஃபரன்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, விதியும் அதுக்கு உட்படுத்தாது. அவர் யாரையும் தனிப்பட்ட முறையில் நபரை கூறவில்லை, எனவே இது தொடரலாம் என்று சொன்னார். சட்டப்பேரவை அப்படியே கொள்வோம். அதற்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. 89 வயக்காட்டு பொம்மைகள் அப்படின்னு சொல்லி அதிமுக உறுப்பினர் பேசுறார். உடனே திமுக எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அப்படியா அப்ப 131 சோட்டால் அடித்த பிண்டங்கள் கொத்தடிமைகள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றார். அதை சேர்க்க முடியாது, அவைக்குள்ள நீக்கப்படுது. அவர் என்ன கேட்கிறார், அதை சேர்த்தீங்கல்ல இதை சேருங்க. எப்படி 89 என்பது யாரை குறிப்பிடவில்லையோ, திமுகன்னு சொல்ல யாரையுமே சொல்ல, அது 131 யாரையும் குறிப்பிடல தானே. அப்ப அவருடைய கோரிக்கைகள் நியாயம் தானே பார்க்கப்படும் பொதுமக்கள் பார்வையில். இல்லை, 89 வயக்காட்டு, அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். ஆமாம், வயக்காட்டு பொம்மைகள் என்று தான் கூறியிருக்கிறார். ஆமா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி குறிப்பிடவில்லை. அதே தான் 131 அதிமுக பத்தி சொல்லவே இல்லையே, யாரை பத்தின ரெஃபரன்ஸ் இல்லையே. அவை குறிப்பில் என்ன பதிவாகி இருக்கிறதோ அதை முழுதும் நான் படிக்காமல் அதற்கு நான் பதில் சொல்லக்கூடாது. 89 வயக்காட்டு பொம்மைகள் பதிவாச்சுல சார், அது நீங்க உங்களுக்கு சந்தேகம் இல்லை, அது பதிவானதானே, அது யாரை குறிப்பிடுன்னு சொல்லுங்களேன். இந்த வயக்காட்டு பொம்மைகள் என்பது சட்டப்பேரவை இழுப்பதாகவே நாம் கருதக்கூடாது அல்லவா? 89 வயக்காட்டு பொம்மைகளுக்கு கொக்குகள் பயப்படலாம், சிங்கம் பயப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 89 வயக்காட்டு அமங்கலம் என்ன, விதிமீறிய செயல் என்ன, அது எந்த விதத்தில் மற்றவர்களை புண்படுத்த? 131 சோட்டால் அடித்த பிண்டங்கள் என்பது கடுமையான சொல், கடுமையான சொல். எப்படி வயக்காட்டு பொம்மைகள் என்று சொல்வது சாதாரண ஒரு சொல். வயக்காட்டில் பொம்மைகள் எல்லோரும் விவசாய நிலத்தில் வைக்கிறோம். வயக்காட்டு பொம்மைகள் வைக்காமல் 10 ஆள் இருந்துக்கிட்டு குருவிகளை விரட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் சோத்தால் அடித்த பிண்டங்கள் என்று சொல்லுவது ஒரு அமங்கலகரமான ஒரு கெட்ட வார்த்தை என்று கூட சொல்லலாம். அதனால் ஒருவேளை பேரவைத் தலைவர் இதை நீக்கியிருக்கலாம். அது சென்ஸ் வந்து யாரை குறிப்பிடுங்கிறது கணக்கே இல்லையா? நீங்கள் அது வந்து அது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய தாக்குகிற தன்மை என்ன என்பதை பேரவைத் தலைவர் அவர்கள் கருத்தில் கொண்டிருப்பார். அமைச்சர் SP வேலுமணி சொல்றார், கோவையில் நடந்த செம்மொழி மாநாடு குடும்ப மாநாடுன்னு சொல்லி சொல்றார். செம்மொழி மாநாடு நடத்தியது எந்த ஆட்சியிலும் தெரியும், யார் முதலமைச்சராக தான் தெரியும். அது குடும்ப மாநாடு விமர்சனம், இது வந்து விமர்சனம் இல்லையா? அது எதற்காக எழுது? அது உலகத்தில் உள்ள தமிழ் இனமே சொல்லுகிறது, அது ஒரு குடும்ப மாநாடாக நான் நடத்தினார்கள். முன்வரிசையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாம் நிறுத்திவிட்டு உலகளவிலே இருக்கிற தமிழறிஞர்கள், தமிழ் மொழிக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தவர்கள் எல்லோரும் பின்னாலே தள்ளப்பட்டது தொலைக்காட்சிகளிலே வெளியே வந்த ஒன்று. எல்லோருமே வருத்தப்பட்டார்கள். அரசியலுக்கு அப்பால் நின்று
எல்லோருமே அதை வேதனைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வேதனை இருந்தால் அது வந்து அதிமுகவுடைய அரசியல் மேடையில் பேசினா யாருமே கேட்க போகல. இதை விட கடுமையான விமர்சனம்லாம் வைக்கப்படும். சட்டமன்றத்தில் நாம் சொல்லும்போது ஆதாரப்பூர்வமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், மானியம் தொடர்பான விஷயங்கள், துறை சார்ந்த விஷயங்கள் பேசினா சரி. செம்மொழி மாநாடு ஏன் இழுக்கணும்? இப்போ அப்போ வந்து திமுக வம்புக்கு சீன்ற மாதிரி தூண்டுற மாதிரி தான் வரும். அதனால தானே அவங்க எமோஷன் ஆகிறாங்க. அவங்க அடுத்தடுத்து கோஷம் போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை, அந்த செம்மொழி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. சட்டப்பேரவையில் எழுப்புவது தான் சரியான என்று ஒன்றே நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு தமிழ் இனமே கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக செம்மொழி மாநாடு இருந்தது. இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் ரெண்டு பக்கம் விவாதத்துக்கு அனுமதிக்கணும் இல்லையா? ஒரு அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போகிறா, அதுக்கான பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவங்க தவிச்சாங்கன்னா அதுதான் ஒரு பக்கம் அவதான் அவங்க கோஷத்துக்கும் கொதிப்பும் காரணமாயிருது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் திரு தென்னரசு எம்எல்ஏ சொல்கிறாரு, அப்பன் வந்து அம்மா அறிக்கைன்னு சொல்லி சொல்கிறான், பையன் வந்து சும்மா அறிக்கைன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்றார். ஸோ அப்பன் வந்து அம்மா அறிக்கைன்னு சொல்கிறாரு, பையன் வந்து சும்மா அறிக்கைன்னு சொல்லி சொல்கிறாருன்னு விமர்சனம் போது யாரை பற்றிங்கிறது தெரிய வரதா? இப்படி வந்து இவங்க சொல்லும் போது எதிர்கட்சியினர் இயல்பாக தூண்டப்படுவார்கள் இல்லையா? ஒவ்வொரு உறுப்பினரும் இப்படி ஒவ்வொரு முறை வந்து பேசும்போது எதிர்கட்சி உறுப்பினர் சீண்டி கொண்டே சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை பார்க்கின்ற வரைக்கும் அந்த முதல்ல வந்து இது தூண்டி விடுறது, இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். டிட் ஃபார் டாட் என்ற நிலையிலே சில நேரம் வந்து விடுகிறது. இதற்கெல்லாம் வித்திடுவது, அடித்தளம் போடுவது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவை அமைதியாக நடக்கக்கூடாது. அவையிலே எந்த நேரமும் கலாட்டா, ஒரு சச்சரவு இருக்க வேண்டும். அமைச்சர்கள் யாரும் முழுமையான பதிலை சொல்லிவிடக்கூடாது. ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களை சொல்லுகிற போது அதை தடை செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டாகவே, இந்த மூலையிலே ஒரு எம்எல்ஏ குரலிடுவார், அந்த மூலையிலே ஒரு எம்எல்ஏ குரலிடுவார், ஸ்பீக்கர் இது கூடாது என்று சொன்னால் கெட்ட வார்த்தை அவரை நோக்கி பறக்கும். இந்த நிகழ்வுகள் மிக கேவலமான முறையிலே இந்த 17 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் 17 நாட்களில் ஒரு நாள் கூட அவையிலிருந்து யாரும் வெளியேற்றப்படக்கூட இல்லை. ஒரு சின்ன ஒரு அமளி ஏற்படும், ஒரு கோஷம் ஏற்படும், அடுத்து தொடர்ந்து நடக்கும். திமுக உறுப்பினர்கள் எல்லா மானிய கோரிக்கையிலையும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எல்லா மானிய கோரிக்கையும் விவாதத்தோடு தான் நிறைவேறி இருக்குது. 17வது நாளுக்கு பிறகு தான் இந்த மாதிரி போகுது. இதில் இன்னொரு அதை கூட நான் மாறுபடுறேன். திமுக உறுப்பினர்கள் இந்த மானியம் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை அவர் எடுத்து பேசுவதில்லை. ஏதேனும் ஒரு லிங்கை கொண்டு வந்து ஒரு கலாட்டா உருவக்கூடிய அளவிலே ஏதேனும் ஒரு சப்ஜெக்டை பேசி கொண்டு இருக்கிறார்கள். படித்துவிட்டு வந்து அந்த மானியத்தை படித்துவிட்டு வந்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், பேசுகிறார்கள், பதிலுரை சொல்லுகிறார்கள் அல்லது கேள்வியினை கேட்கிறார்கள் என்று நீங்கள் சட்டப்பேரவை குறிப்புகளை எடுத்து பார்த்தால் இருக்கவே இருக்காது. இல்லை, அப்படிலாம் இருக்க போய் தான் முதலமைச்சரே வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. டிஆர் பாலுடைய மகனுக்கு டிஆர்பி ராஜாவுக்கு சொல்லியிருந்தாங்க. பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய மகனுக்கு சொல்லியிருந்தாங்க. வாகை சந்திரசேகருக்கு பதில் சொன்னாங்க. எல்லாருக்கும் முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ஆக்கப்பூர்வம் இல்லாத வாதங்களுக்கு பதில் சொல்லிட போறாங்க. எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்க கேள்விகள் குதர்க்கமாக இருந்தபோது அதனை திருத்தி தக்க பதிலை தக்க முறையில் அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதான் சொல்ல வர, இவங்க வந்து பதில் சொல்றாங்க போகும்போது அவங்க வந்து உருப்படியான விஷயம் பேச போய் தானே பதில் சொல்றாங்க. உருப்படியாக குதர்க்கமாக பேசுகிற காரணத்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான பதிலை அதற்கு சொல்லுகிறார். அப்படித்தான் நடந்திருக்கிறது. அம்மா தலையிடுவதெல்லாம் உண்மையை சொல்லாமல் இருப்பது, அடிக்கடிக்கு அம்மியும் நகரும் என்ற தத்துவத்தில் திருப்ப பொய்யை சொன்னால் உண்மை என்று மக்கள் நினைத்து கொள்ளட்டும் என்ற நோக்கோடு பேசுவது, புள்ளி விவரங்களில் பொய்களை சொல்லுவது, இல்லாமையை சொல்லுவது, இப்படிப்பட்ட பேச்சுகள் வருகிற போதுதான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் டிப் நாலேஜ் இன் ரிகார்ட் டு ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்றே நான் சொல்லுவேன். ஒவ்வொரு துறையை பற்றிய அந்த ஆழ்ந்த புள்ளி விவரங்களை கையில் வைத்திருக்கிற காரணத்தால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் தவறாக சொல்லுகிற போது, குறையாக சொல்லுகிற போது, உண்மை இல்லாததை சொல்லுகிற அம்மா எழுந்து இதுதான் கரெக்ட் என்று சொல்லுகிறார். நடந்து கொண்டிருக்க வரைக்கும் ஒரு முறை கூட எதிர்க்கட்சியை சேர்ந்த எந்த உறுப்பினரும் வெளியேற்றப்படவில்லை. ஆமாம், அவங்க வெளியே நடப்பு பண்ணதுதான், வெளியேற்றப்படவில்லை. அப்போ சபையே என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னா, ஒரு முறை அல்ல 2 முறைக்கு மேல் வெளியேற்றப்பட்டால் அப்போ அவர்களை இடைநீக்கம் பண்ணுறத பற்றி சபாநாயகர் பரிசீலிக்கலான்னு. ஆனால் ஒரு முறை கூட வெளியேற்றப்படாத உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக 80 பேரை வந்து இடைநீக்கம் செய்கிறது என்ன தேவை? எண்ணற்ற வேதனைகளை சபாநாயகருக்கு, பேரவைத் தலைவருக்கு திமுக உறுப்பினர்கள் திட்டம் போட்டு கும்பலாக கூக்கரலிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசி மனதை புண்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எவ்வளவோ அமைதி காக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் பேரவைத் தலைவர் அவர்கள். ஒத்துழையுங்கள் என்று சொன்னார். அனுமதியும் பல நேரங்களில் தந்தார். ஆனால் அவர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை.
கேவலமான வார்த்தைகளில் பேசி அவர் மனதை புண்படுத்தினார்கள். அப்படின்னா முதல்ல ஒரு முறை அவருக்கு வெளியேற்ற அதிகாரம் இருக்கு, அவருக்கு அதிகாரம் முழுமையா இருக்கு. நான் அவரோட அதிகாரம் இருக்கான்னு நான் கேட்கவில்லை. அதிகாரம் இருக்கு, நான் விதியை படிச்சிட்டேன். நான் கேட்கறது அந்த சபையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, விதியில் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு அவையில உறுப்பினர் வந்து சபை சரியா நடக்கலன்னா அவருடைய பெயரை குறிப்பிட்டு வெளியேற்றலாம்னு சொல்றாங்க. தனிநபராகவோ குழுவாகவோ அப்படி ஒரு முறை வெளியேற்றி இன்னும் சில கால இடைவெளி கொடுத்து ஒரு நாளோ 2 நாளோ 6 நாளோ அதே நாளோ கூட மறுமுறை வெளியேற்றி 2 முறைக்கு மேலே வெளியேற்றப்பட்டாங்க. அப்புறமா அந்த குழு வந்து அடங்கல அப்படின்னா அதற்கு மொத்தமா வந்து இடைநீக்கம் பண்றதுல ஒரு புரிந்து கொள்ள முடியும். சொல்லியிருக்காரு. ஒரு முறை கூட வெளியேற்றப்படவில்லை. இல்ல, அவர் வெளியேற்றம் அப்படிங்கிற நடவடிக்கைக்கே சபாநாயகர் போல இல்ல. நீங்கள் இந்த ஒழுங்கீனமாக நடந்தால், அவச்சொற்களை அவையிலே பேசினால், ஆதாரமற்றவற்றை கூறி அமளியை உருவாக்கி கொண்டு அவை நடக்காத அளவிற்கு தடைகளை நீங்கள் உருவாக்கினால் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கிறார். 20% குறை இருந்த நேரம் அவர் நீக்கவில்லை. 50% தவறுகள் திமுக உறுப்பினர்கள் மத்தியில் இருந்த நேரம் நீக்கவில்லை. தற்போது 100% அவர்கள் குறைபாடுகளாக மிகவும் வன்முறையாளராக வன்சொல் பேசுகிறவர்களாக இருந்த காரணத்தால் உச்சகட்டம் 100% எட்டிவிட்ட காரணத்தால் தனக்குள்ள ஸ்பெஷல் பவரை பயன்படுத்தி நீக்கியிருக்கிறார்கள். திமுகவினர் வன்சொல்களை பயன்படுத்தினார்கள், இழிவான சொற்களை பயன்படுத்தினார்கள், அவை மரபை மீறினார்கள். அதிமுக உறுப்பினர்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இல்லை, சபாநாயகரோடு அவர்கள் மோதினார்கள், சபாநாயகரை துன்புறுத்தினார்கள். அதிமுகவினரை வந்து நாங்கள் அப்படி பேசினார்கள் என்று சொல்லவில்லை. நேரடியான மோதல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சபாநாயகர் ரூல் படி நடக்கிறார், ரொம்ப கண்டிப்பாக நடக்கிறார், சட்ட விதிகள் படி நடக்கிறார். இவர் தங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது, அவையிலே பல அமளிகளை இன்னும் உருவாக்கலாம் என்று நினைத்தால் அதற்கு இடம் தர மாட்டேங்கிறார். எனவே சபாநாயகரை செல்லா காசாக முதலில் ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் நோக்கம், எண்ணங்கள் எல்லாமே சபாநாயகரை நோக்கி இருந்ததை ஒழிய ஒரு அவை நடக்க வேண்டும், மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயலாக்கங்கள் அவையிலே ஈடேற வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. சபையிலிருந்து இடைநீக்கம் பண்ணாங்க, புரிந்து கொள்ளக்கூடியது. இடைநீக்கம் பண்ணவர்களை அந்த வளாகத்துக்குள்ளே அனுமதிக்காம கதவு என் நாளை வந்து சாத்தி அவங்கள வெளியே துரத்தி இருந்த அந்த அறையை பூட்டி இவ்வளவு தூரம் செய்ய வேண்டியதுன்னு இதற்கு முன்னாடி இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவங்க புலங்குவதற்கான அனுமதி இருந்து தான் இருந்திருக்கு. இல்லை, இது வந்து நீங்கள் இந்த விதியை பார்க்க வேண்டும். விதியிலே மிக தெளிவுபட கூறப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸில் நான் இதை மட்டும் உங்களுக்கு நான் படிக்கிறேன். ப்ரிசிங்க்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு இருக்கிறது. ப்ரிசிங்க்ஸ் ஆஃப் த ஹவுஸ் மீன்ஸ் in the case of members of legislative assembly, the assembly chamber, lobbies and the rooms in which the associated offices are situated, the minister's room also. இதை நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு ஆயுதத்தில் படிச்சு காட்டினேன். நான் அதில் என்ன சொன்னேன், தாழ்வாரங்கள், அறைகள், சிற்றுண்டி சாலை, நூலகம், அது போவதற்கான வழி, இது எல்லாமே கூட அவையுடைய எல்லை அமைப்பு எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சட்டசபை விதியிலே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி, இதற்கு முன்னால் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இடைநீக்கம் செய்யப்படுவது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னால் 100 முறை நடந்திருக்கு. ஆனால் அப்போதெல்லாம் செய்யப்படாத ஒரு விஷயமாக இது வந்து நீங்க விதியில இருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தப்பட்டது. அவர் மாட்டு வருவாங்க போவாங்க நடந்துட்டே இருந்திருக்கு. ஆனா இதுல வந்து இவ்வளவு கண்டிப்பா இருந்து அக்கம் பக்கத்தில் எட்டியே பார்க்க கூடாது, அந்த வளாகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கடுமையை காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். அதற்கு காரணம், அவர்கள் சட்ட விதிகளை பின்பற்றக்கூடிய எம்எல்ஏக்களாக செயல்படவில்லை. வாரியர்ஸ், அதாவது ஒரு அராஜகங்களை உருவாக்கக்கூடிய, அட்டூழியங்களை செய்யக்கூடிய துரியோதனர்களைப் போல மிக கொடுமையாக செயல்பட்ட காரணத்தால் இன்னும் பல விபரீதங்களை உருவாக்குவார்கள் என்ற அச்சனைக்குள்ள வந்தா தானே சபைக்குள்ள வரவே மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவரா ஸ்பீக்கர் பாத்ரூமுக்கு வருவாரு, அவருடைய சேம்பருக்கு வருவாரு, வர்ற வழி அந்த தாக்கிடுவாங்க, சபாநாயகர் தாக்கிடுவாங்களா, அந்த அளவை விட மோசமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார்களே. எஃபிஜியை அவங்க உருவப்படத்தை எரிக்கிறார்கள், அவரை கொள்ளுகிறார்கள், கொலை பண்ணுகிறார்கள், அவரை சாம்பலாக்குகிறார்கள். இந்த எண்ண துடிப்புதான காரணம். உருவபொம்மை எரிப்பது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நம்ம வந்து இருக்கலாம் நீதிபதிகள் சபாநாயகர் மற்ற ஒரு எதிரி வேற. சபாநாயகரை இப்படி இத்தனை ஒரு உருவபொம்மைகளை எரிக்க சொல்லுவது, திடீரென்று ஒரு முடிவுக்கு வருவது, எங்கு யார் சென்றாலும் அவர்களை தாக்கக்கூடிய அளவு கடந்த கால வரலாறு இருக்கிறதே. மதுரைக்கு சென்ற இந்திரா காந்தியை பொடிபிடிக்கிறோம் என்று சொல்லி அந்த கோல்களால் தாக்கி நெடுமான நிலை என்றால் நம்ம அங்கவே செத்துருப்பாங்களே. அந்த தாக்குதல் போன சுப்பிரமணிய சாமி தாக்கப்பட்டது, சந்திரலேகா தாக்கப்பட்டதுன்னு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். அது கடந்த கால வரலாற்று எல்லாமே இருக்கு. பழகருப்பியா வந்து அந்த பக்கத்து தாக்கப்பட்டாரு, சண்முக சுந்தர் இந்த பக்கம் தாக்கப்பட்டாரு, பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நான் கேட்கிறேன், அவர்களுடைய அடிப்படை கடமை, தொகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை, அவங்க செக்ரட்டரியை போய் பார்க்கறது, வேற அதிகாரிகளை போய் பார்க்கறது, அவர் நூலகத்துக்கு போறது, மற்ற பணியில் ஈடுபடுறது தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் வந்து போக முடியாது. நூலகம் அசம்பிளி பிரிசிங்ஸ்ல வந்துருது. இல்ல, ஆமா, அமைப்பு எல்லைக்குள்ளதான்
இருக்கு, நான் மறுக்கல. அமைப்பு எல்லைக்கு மீறி சபாநாயகர் உத்தரவு போடல. சபாநாயகர் மிக தெளிவா சொல்லியிருக்கார். அவர் சொல்றது உத்தரவிலே இருக்குது. அமைப்பு எல்லைக்குள்ள எங்கேயுமே வர முடியாதுங்கிற விதியிலே இருக்குது. நான் மறுக்கல. நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கிற நடைமுறையில இல்லாத விஷயம். முன்னாடி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்கன்னா இவ்வளவு தூரம் பிடிமானம், இவ்வளவு தூரம் இடிக்கு பிடி இருந்தது இல்ல. இந்த முறை ஏன் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். காரணம், சட்டப்பேரவையில் 17 நாட்களாக தொகுதியை பற்றி அவர்கள் பேசுவதில்லை, ஆக்கப்பணிகளை பற்றி பேசுவதில்லை, மக்களுக்கு என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி பேசுவதில்லை. மாறாக கீழ்த்தரமாக இல்லாதவற்றை பொய்யாக புனைந்து புள்ளி விவரங்கள்லாம் இல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தது. அவை நேரத்தை வீணடித்தது. இப்படிப்பட்ட பணிகளில் இருந்தார்களே ஒழிய அவர் தொகுதி மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக இருந்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை செய்து அவர்கள் செயல்படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கத்தலே தான் கலாட்டாவே தான் ஏதாவது சம்பந்தம் இல்லாத பேசிட்டு இருக்கிறதா கூக்குரல் போட்டுக்கிட்டே இதே தான் தொடர்ந்து இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், சபை குறிப்பிலிருந்து நீக்குவதுங்கிறது சபாநாயகர் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் என்ன வியப்புனா, இன்றைய காலகட்டங்களில் சபையில் எது நீக்கப்படுதோ அது உடனடியாக வெளியில் பத்திரிகையாளர் மத்தியில் சொல்லப்பட்டுருது. ஸோ அது உலகம் முழுக்க பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சட்டசபை அவை குறிப்பில் மட்டுமே நீக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை உலகம் முழுக்க தெரிந்த வார்த்தையாக மாறிவிடுகிறது. ஸோ சபை குறிப்பிலிருந்து சில வார்த்தைகளை நீக்குவதனுடைய பலன் தான் என்ன? அதை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதலில் உணர வேண்டும். ரகசியத்தை காக்க வேண்டும். வெளியில் சென்று அவற்றை சொல்லாமல் இருக்க வேண்டும். இது ஒரு கலாச்சார பண்பாடு உள்ள அளவில் இன்னும் உயர்கிற நேரத்தில் இது போன்ற தவறுகள் வராமல் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிற உரிமை இருக்கிறது. அதற்காக பத்திரிகையாளர்களிடம் போய் அவையிலிருந்து நீக்கப்பட்டதை பேசுவார்களே என்றால் அவர்கள் ஜனநாயக விரோதிகள் என்று பொருள். அவர்களுடைய பார்வையில் தங்களுக்கு சட்டமன்றத்தில் நீதி கிடைக்கல, மக்கள் மன்றத்தில் நீதி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சட்டத்தை மீறியவர்கள்? அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மீறியவர்கள், சட்டப்பேரவையினுடைய விதிகளை மீறியவர்கள், ஒழுங்கினமே சிறந்தது என்ற இறுதி முடிவுக்கு சொல்லுகிறவர்கள் அவர்கள். அப்படி அவர்கள் நினைத்தார். இல்ல, ஒழுங்கினம் எப்படி பார்க்கணும்? வெளியில பேட்டி கொடுக்கிற ஒரு ஒழுங்கினம்னு பயிர முடியுமா? அப்ப அவருடைய அடிப்படை சட்டசபையுடைய உரிமையை மீறக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் அது அடிப்படை. நம்ம சட்டசபையோட உரிமையை மீறக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம். அவருடைய ஜனநாயக உரிமை மீற மாதிரி ஆயிருமே. வெளியில் ஒரு பேட்டி கொடுக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது. இப்போ என்ன நினைப்பாங்க, டெய்லி வெளியேற்றப்பட்டால், நீங்கள் சொன்னது போல ஒரு உறுப்பினர் தினசரி வெளியேற்றப்பட்டால் வெளிநடப்பு செய்கிறார் அப்படின்னா இவங்க என்ன சும்மா போறாங்க, 10 நிமிஷம் கிளம்பி வந்துடுறாங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சன பார்வை வரலாம். அப்போ வெளியில மக்கள் மன்றம் முத்தியில் தங்களுடைய விளக்கத்தை சொல்றாங்க. நாங்கள் இந்த பிரச்சனை எழுப்பணும், இந்த பிரச்சனை இப்படி சொல்லப்பட்ட சபாநாயகர் அவைக்குள்ள நீக்கினார், நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதில் நாங்கள் வெளிநடப்பு சொல்லி சொல்றாங்க. சொல்லக்கூடாது. விதி சட்டப்பேரவையினுடைய விதிகளின் அடிப்படையில் அவ்வாறு கூறுவது தப்பு, தண்டனைக்குரியது. சட்டசபைக்கு உள்ள என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தான் நீக்கப்பட்டவை. உள்ள பேசுறதை கூட சொல்லலாம், ஆனால் நீக்கப்பட்டவைகளை வெளியில் கூறவே கூடாது. அப்ப மக்கள் மன்றத்தில் இவர்கள் எடுத்து வைக்கிறதுக்கு என்னதான் வாய்ப்பு இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? சட்டப்பேரவைக்கு மீண்டும் செல்லட்டும், நான் கூறியது இதுதான், இதிலே குறையில்லை, விதிமீறல் இல்லை என்று மீண்டும் சட்டப்பேரவையிலே பதிவு செய்ய வேண்டும். அவங்களுடைய குற்றச்சாட்டு சபாநாயகர் எங்களுக்கு வாய்ப்பளிக்கலைங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமே. அப்ப சபாநாயகர் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடியவர். சபாநாயகர் வாய்ப்பளிக்கக்கூடிய அளவிற்கு விதிகளுக்கு உட்பட்டு கேள்விகளை கேட்க வேண்டும், குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டும், ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். நான் கேட்கறது உள்ள என்ன நடந்துச்சுங்கிற வெளியில யாருக்கு தெரியும்? இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து அவங்க நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அப்ப இது அவை குறிப்பில் என்ன நடந்துச்சுங்கிறது பேச்சு வராதா? நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாதா? நீதிமன்றம் சொல்லப்படாதா? அப்ப சபாநாயகர் தரப்புல இருந்து 4 பதிலும் கான்ஃபிடென்ஷியலா தான் அனுப்புவாங்க. ஸ்பீக்கர் will send it confidentially to the high court. விவாதிக்கப்படும் இல்லையா? எதிர்க்கட்சி தரப்புல சொல்லுவாங்க இல்லையா, நாங்க இதுதான் சொன்னோம், அவங்க சொல்ல மாட்டாங்களா? பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ல மாட்டாங்களா? இது எப்படி சபைக்கு வரக்கூடியதானே, பொது வெளிக்கு வரக்கூடியதானே? அதே நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அது that is judiciary, this is legislature. Constitutionally independent constitutional functionaries. நீதிமன்றம் சொல்லுவதை சட்டப்பேரவை கேட்க வேண்டும் என்ற நியாயம் தேவையில்லை, கட்டுப்பட வேண்டும் என்ற தேவையே இல்லை. உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற நிகழ்வுகளில் பல முறை நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நிகழ்வுகளிலே தலையிட்டு இருக்கு, பிற மாநில நிகழ்வுகள் தலையிட்டு இருக்கு. இப்போ கூட சட்டமன்றத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் 2011-16 தேமுதிக உறுப்பினர்கள் நீக்கப்பட்டது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. எப்படி தலையிட முடியாது எப்படி சொல்ல முடியும்? நீதிமன்றம் அதை அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கு. இல்லை, கையில் எடுத்துக்கிட்டு சில நேரம் ஜுடிஷியரி ஸ்டெப்ஸ் இன்டு தி ஷூஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். சில நேரம் போயிடுது, அந்த அதிகாரத்தை வரம்புக்கு மீறி கண்டிக்கப்படுகிறது. நீதிமன்றம் வரம்பு மீறி அது அகில இந்திய அனைத்து அரசியல் கட்சிகளாலும் கண்டிக்கப்படுகிறது, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் கண்டிக்கப்படுகிறது. அது ஒரு இழுபறி நிலையாக தொடர்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது.
முதல்ல வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட தகவல்னா திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அனைவரும் போட்டால் சிக்கலாயிரும், அவைக்கு வராதவங்களும் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உடனே திமுக உறுப்பினர்கள் 80 பேர் அப்படின்னு சொல்லி பெயர் குறிப்பிடப்பட்டது. அப்புறம் திருப்பி ஒரு கரெக்ஷன் பண்ணி இன்னும் நம்ம பேட்டி எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அது 80 பேரில் ஒருத்தர் வந்து வராமல் இருந்திருக்காரு தெரியாமல் போச்சு, 79 பேர் மாட்டிருக்காங்க. அப்போ 3 முறை ஒரு விஷயம் திருத்தம் செய்யப்படுகிறது. ஸோ சபாநாயகருக்கு அதிகாரிகள் முழுமையான அளவில் சரியான அளவில் அறிவுறுத்தலை, தகவல் கொடுக்கல, உதவலன்னு சொல்லி பார்க்குறதா? அதிகாரிகள் இது திடீரென்று அவர்கள் இணைக்கி விட்டார்கள். எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் ஆப்சென்ட் என்பதை கணக்கெடுக்க வேண்டும். கணக்கு எடுத்த பிறகு அதை சரி செய்து விட்டார்கள். ஒரு அவசரம் என்ன வேண்டியிருக்கு? முதல் உத்தரவு திமுக உறுப்பினர் அத்தனை பேரும், இரண்டாவது உத்தரவு திமுக உறுப்பினர் 80 பேர், மூன்றாவது உத்தரவு திமுக உறுப்பினர் 79 பேர். அப்ப ஒரு சரியான கைடன்ஸ் இல்ல, சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்ல, சரியான தகவல்கள் இல்ல, சபாநாயகருக்கே பாதி தகவல் தான் போய் சேருது. அவசரம் அங்கே ஏற்பட்டது. ஒரு யுத்த களமாக சட்டப்பேரவையை அவர் திமுக காரர்கள் ஆக்கினார்கள். இல்ல நான் வந்து தெளிவு பெற விரும்புவது, திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்வாரு? சபையில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன்னு சொல்லி சொல்றார். முடிஞ்சு வச்சுக்காத. இது ஒரு ப்ராசஸ். அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுறத பற்றி நான் பேசுகிறேன். சஸ்பெண்ட் செய்யப்படுறது அவை முன்னவரால் முன்மொழியப்பட்டு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு சபாநாயகர் ஒவ்வொருத்தருடைய பேரையும் குறிப்பிட்டு தான் சொல்லணும். ஏன்னா தனியாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லும்போது வருது. அந்த இடத்துல திமுக உறுப்பினர் அனைவரும் வர, அதற்கு பிறகு 80 பேர்னு வர, அதற்கு பிறகு 79 பேர்னு முடிஞ்சிருக்கு. இந்த குழப்பம் ஏன்னு கேட்குறேன். ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு செய்யக்கூடிய வெளியேற்றியாச்சு. நீங்கள் வெளியேற்றிய உறுப்பினர்கள் இன்றைய நடவடிக்கையில் கலந்து கொள்ள முடியாது. இது விதி. ஒரு முறை ஒரு நபர் ஒரு நாள் வெளியேற்றப்பட்டால் அன்றைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள முடியாது. இது விதி. அப்போ அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் முழுமையான நேரம் இருக்கும்போது யார் யார் வந்திருந்தா, யார் யார் போயிருந்தா, யார் யார் கையெழுத்து மட்டும் போட்டிருந்தா, யார் யார் உள்ளே இருந்தாலும் அழகாக பார்த்து தெளிவாக செஞ்சிருந்தா ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்க போகிற என்ன வந்திருக்குமே மக்களுக்கு? தெளிவான நடவடிக்கை தானே இறுதியில் எடுத்திருக்கிறார்கள். உண்மை தெரிந்தவுடன் உண்மையின் அடிப்படையில் தெளிவான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி 2007 திமுக நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுக உறுப்பினர்லாம் வெளிநடப்பு செஞ்சு திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அறையில் இருந்தபோது திமுக தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அனுப்பி சமரசம் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு அதுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்க. அதை மாதிரி ஒரு செயல்பாடு வந்து ஒரு பெருந்தன்மையாக பார்க்கப்படுகிறது. நாம் வந்து வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ரெண்டுக்கும் முரண்பட்ட பார்வை. நாமளும் அந்த ஒரு மெக்னானிட்டி, நம்மளும் வந்து பெருந்தன்மையை காட்டலாம்ல. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் 89 எம்எல்ஏக்களும் இல்லை என்ற ஒரு உணர்வு உருவாக்கப்பட்டு விட்ட காரணத்தால், அது பலனளிக்காது என்ற நிலையும் உருவான காரணத்தால், சட்டப்பேரவைக்கு உள்ளேயே கெட்ட வார்த்தைகளில் பேசுவதை கூட அவரால் தடுக்க முடியவில்லையே திரு ஸ்டாலின் அவர்களால் என்ற நிலை ஏற்பட்டு விட்டதால் இப்படி சமரசத்திற்கு மீண்டும் அழைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. பொதுவெளியில் பொதுமக்கள் பார்வையில் திமுக உறுப்பினர்கள் அடாவடியாக செயல்படுறாங்கன்னே வச்சா கூட அதிமுக பெருந்தன்மையை காட்டியது. சபாநாயகர் பெருந்தன்மையாக செயல்பட்டார். அவர்கள் வந்து அந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்தார், இடைநீக்கத்தை ரத்து செய்து வர சொன்னார்னு சொன்னால் இது உங்களுடைய அதிமுகவுக்கும் சபைக்கும் சபாநாயகருக்கும் தானே பெருமை சேர்க்கும். அவர்களுடைய செயல்பாட்டினுடைய தன்மையை ஒட்டியது எதுவுமே. அவர்கள் தன்மை பண்பு நிறைந்த தன்மை ஒரு 5% இருந்தால் கூட அவர்கள் பால் இது போன்ற அணுகுமுறையை மேற்கொள்வது தவறில்லை. ஆனால் அன்று நடந்ததே ஒரு வார்பார், யுத்தகலம் என்ற உணர்விலே உணர்ச்சி வசப்பட்டு வந்த வார்த்தையே இன்னும் இல்லை என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன் அவர் தாங்கிக்கிட்டார். ஸ்பீக்கர் தாங்க முடியாத வார்த்தைகளை பேசுகிற போது மீண்டும் இதை போய் சமாதானப்படுத்தலாம் என்ற அணுகுமுறை வர முடியாதல்லவா, இயற்கை அல்லவா. அடுத்ததாக அந்த சட்டசபை பற்றி பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட திமுக தலைவர் உட்பட எல்லாருமே சொல்லக்கூடிய விமர்சனம், இந்த விதி எண் 110 வந்து முதலமைச்சர் மட்டுமே பயன்படுத்துகிறாங்கன்னு. சபையில் நான் அறிந்த வகையில் அமைச்சர் பெருமக்கள் அவசியம் கருதி ஏதேனும் ஒரு பிரச்சனை பற்றி விதி எண் 110 கீழே ஒரு அறிவிப்புகளை வெளியிடாம அதன் பேரில் விவாதம் நடத்தப்படாது அப்படிங்கிறது நான் புரிந்த வகையில் படித்தது. ஆனால் இது முதல்வர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மற்ற அமைச்சர் பெருமக்கள் யாருமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மற்ற அமைச்சர்களுக்கான வாய்ப்பு அங்கே பறிக்கப்படுகிறான்னு நினைக்கிறீங்களா? அல்ல, அதாவது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டருடைய அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டுத்தான் அனைத்து அமைச்சர்களும் செயல்படுகிறார்கள். சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அந்த அப்படி செயல்படுகிறார்கள். எனவே முதலமைச்சரே அந்த 110 விளக்கத்தை தருகிற போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற முறையில் எல்லாரும் கருதுகிற காரணத்தால் முதலமைச்சர் 110 இல்ல தவறுன்னே நான் சொல்லல. இது வந்து எப்படி எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படுது அப்படின்னா, எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்கும்போது முதலமைச்சர் மட்டுமே சொல்றது வந்து அந்த விதியை வந்து அவங்க தனக்கு சாதகமாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இல்ல, தனக்கு சாதகமா இல்லை, முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு அறிவுத்திறன் இருக்கிறது, எல்லா சப்ஜெக்ட்ஸை பற்றியும் ஃபிங்கர் டிப் நாலேஜில் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்று அம்மாவை பாராட்டுகிறார்களே ஒழிய அமைச்சர்கள் அதிகாரத்தை பரிகரிக்கிறார்கள் என்றோ அவரே பேச விரும்புகிறார் என்றோ மக்கள் அப்படி கூறவில்லை. முதலமைச்சருடைய அறிவுத்திறன் பற்றி யாரும் கேள்வி எழுப்பவே முடியாது. அவங்க வந்து பல சமயங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற அமைச்சர் பெருமக்களும் அப்படி தானே இருக்கணும். அறிவோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அம்மா அதை கூறுகிற போது அது எல்லோருக்கும் ஒரு பெருமை என்று அனைவரும் கருதுகிறார்கள்.
அடுத்த விஷயம் நம்ம கேட்கும்போது அதிகமாக தமிழகத்தில் தான் இந்தியாவிலே அதிகமான அவதூறு வழக்குகள் தொடரப்படுதுன்னு உச்சநீதிமன்றமே தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்குது. ஏன் இவ்வளவு தூரம் அவதூறு வழக்குகள்? கொஞ்சம் பெருந்தன்மையாக அரசு செயல்படலாமே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுவீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்குது. சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல, அந்த அவதூறு வழக்குகளுடைய இன்டெப்த் போய் அதை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் மிக மோசமாக தமிழகத்திலே அந்த பொது வாழ்விலே அரசியல் வாழ்விலே எந்த அளவுக்கு பண்பு சீரழிந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்றனவையாகத்தான் அந்த அவதூறு வழக்குகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போனோம்னா 150 அவதூறு வழக்கு பதிவு பண்ணலாம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, பாமக, எந்த கட்சியில் போனாலும் வந்து அதில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை செய்தித்தாளிலே போட முடியாது. அப்போ அந்த அவமதிப்பு வரத்தானே செய்யும். அப்படி எல்லாரும் பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போட்டே இருந்தால் என்ன கணக்கு? எல்லாரும் பேசுவதற்கு வழக்கு என்பது வேறு. ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய முக்கியமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் அவர்கள் அப்படி பேசுகிற போது டெஃபினெட்லி அது தட் இன்ஜூஸ் த மைண்ட் ஆஃப் தி பர்சன். உச்ச நீதிமன்றம் இந்த அவதூறு வழக்குகளுக்கு தடை விதிக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது இது தொடர்ந்து நடத்துறதுல அர்த்தம் இல்லைன்னு தானே நினைக்குது நீதிமன்றம். நினைக்குது அவதூறு வழக்குகளுக்கு எப்படி உச்ச நீதிமன்றத்தால் தடை விதிக்க முடியும்? விதிச்சிருக்காங்களே. விஜயகாந்த் அவர்கள் மேல போடப்பட்டது, சுப்பிரமணியசாமி மேல போடப்பட்டது. அதை ஆய வேண்டும் என்று தற்காலிகமாக அதை ஆய வேண்டும் என்று நினைத்து அதை ரத்து செய்யவில்லை. டிஃபமேஷன் கேசஸ் எகெயின்ஸ்ட் விஜயகாந்த் ஆர் ஸ்டில் பெண்டிங். அந்த ஆபரேஷன், அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதனை ஆய்வதற்காக. எதனால் இவ்வளவு கேசுகிறது? நீதிமன்றம் ஆய வேண்டும் அல்லவா, நீதிமன்றத்துக்கு டைம் வேண்டும் என்றவா, அதற்காக இந்த இடைக்கால தடை விதித்திருக்கிறார். ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்குல வெற்றி பெற்ற வரலாறு ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? அந்த வழக்கு அவதூறு வழக்குல தண்டிக்கப்பட்ட நபர்கள் யாராவது உங்களால சொல்ல முடியுமா? காரணம், அவதூறை கூறுகிறவர்கள் இப்படியும் அப்படியும் எப்படியும் செயல்படலாம், எதையும் சாதிக்கலாம் என்ற குணக்குன்றுகளாக கூட பல நேரங்களில் இருக்கிறார். அப்ப அதை பற்றி நான் கருத்து சொல்ல. அவதூறு வழக்கு தொடரப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வழக்குல வெற்றி பெறுவது வந்து ஒரு குதிரை கொம்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த வழக்கு தொடர்ல பலன் தான் என்ன கேட்கிறேன். தீர்ப்பு வரும். அவதூறு வழக்குகள் முடிவு தீர்வுக்கு வருவதற்கு இட் டேக்ஸ் இயர்ஸ். லட்சக்கணக்கான வழக்குகள் ஆண்டு புலவாக நிலுவையிலே இருந்து வருகின்றன. இறுதி தீர்ப்பு வருகிற போதுதான் அதை எப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறா இல்லையா என்பது தெரியும். டிஃபமேஷன் கேசஸ் அதுக்கு ஒரு முடிவே இல்லாத அளவிற்கு அந்த அவதூறுகளை கூறுபவர்கள் வழக்கை தள்ளி போட்டு அட்ஜென்மெண்ட் வாங்கி அல்லது ஒரு 91-96 தொடரப்பட்ட வழக்குகளுக்கு அதாவது தீர்வு கிடைச்சிருக்கா? உங்களுக்கு முன்னாடி 89-99 திமுக போட்ட வழக்கு நீதித்துறையிலே இருக்கிற குறை. நீதித்துறையிலே வழக்குகளை விரைவிலே முடிவதற்கு கண்டிப்பான ஆக்கப்பூர்வமான உத்தரவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி. நம்ம பேட்டி எடுத்துக்கூடிய நேரத்தில் காவிரி பிரச்சனைக்காக அனைத்து விவசாயிகள் வந்து மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர்கள் இருக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடும் தமிழக முதலமைச்சரோட நிலைப்பாடும் எல்லாருமே ஏற்கிறாங்க. நீதிமன்றம் போய் நம்ம பல வழக்கில் வென்று வந்திருக்கிறோம், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை, அவங்க வந்து ரொம்ப சரியான பாதையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இயல்பான கோரிக்கை என்ன? இதில் வந்து ஆன் போர்டில் எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதியோட போய் முதல்ல பிரதமரை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டுறதுல தமிழக அரசுக்கு என்ன சிக்கல்? 20-30 ஆண்டுகளாக அனைத்து கட்சி கூட்டம் என்று திமுக தலைவர் கருணாநிதி அவர் பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்த காலத்திலேயே 67, 68, 69 அப்போதே அவர் கடைபிடித்த ஒரு நடைமுறை. ஆனால் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் தள்ளி ஆரம்ப காலத்திலே வெறுமனே 5 லட்சம் ஏக்கர் மட்டுமே பாசனம் என்று இருந்தது. 1924 காவேரி இன்டர்ஸ்டேட் அந்த அக்ரிமெண்ட் படி 5 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கொண்டே தற்போது 25 லட்சம் 30 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பாசனத்தை நீட்டித்து விட்டார்கள். தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. இல்லை, தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுங்கிறதுலோ முதலமைச்சருடைய நடவடிக்கையிலோ யாரும் குறை காணலை. முதலமைச்சர் வந்து தொடர்ந்து நீதிமன்றம் போயிட்டு இருக்காங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, மாறி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு உடனடியாக ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் இவர்கள் கோரிக்கை என்னன்னா, ஒரு எல்லா கட்சியோட ரெப்ரசன்டேஷன் இருக்கலாமேங்கிறது ஒரு இயல்பான கோரிக்கை. பல முறை நடந்தது, எல்லா கட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நடந்தது, பலனே இல்லை. எந்த பேச்சுவார்த்தைக்கும் கர்நாடக அரசு கட்டுப்பட்டு வராது. மைய அரசை பொறுத்த வரைக்கும் எய்தர் பிஜேபி ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பெட் சைல்டு, ஒரு பாச குழந்தை கர்நாடகத்தான், எப்படி ஆட்சிக்கு வரலான்னு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதற்கும் பாச குழந்தை கர்நாடகத்தான், எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிற காரணத்தால் பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமே இல்லை என்றுதான் அம்மா அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள், வெற்றியும் பெற்றார்கள். நன்றி திரு பொன்னன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்து உங்களுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.